ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைமோட்டோட ஸ்மார்ட் ஆப்பை சரியான முறையில் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்ட பிறகு நம்ம டீட்டெயிலை கொடுத்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதோட லிங்க்கை எடுத்து எப்படி நம்ம டவுன்லைன்ட்ட கொடுத்து அவங்கள அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி A to Z இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பைமோட்டோட ஸ்மார்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு லிங்க் யார்கிட்டேருந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட அப்ளைன்ட்டு தான் இந்த லிங்க்கை நீங்கள் கேட்கணும். ஓகேவா? உங்கள் அப்ளைன் உங்களுக்கு டெலிகிராமில் குரூப் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆக்டிவ் மெம்பர்ஸ்லாம் ஒரு குரூப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த குரூப்பில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த லிங்க் அந்த குரூப்பில் போடுவாங்க. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட லிங்க் எடுத்து உங்களோட டவுன்லைன்ட்ட நீங்கள் அந்த லிங்க்கை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரொசீஜரு. இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அப்ளைன் இருப்பாங்க, அவங்க லிங்க் கொடுப்பாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிப்பீங்க. செகண்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா, என்னோடய அப்ளைன் ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க, சஸ்பெண்டில் இருக்காங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இவங்களை பிடிச்சிருக்கு, இவங்ககிட்ட நான் ஜாயின் பண்ணேன், இவங்க எனக்கு கைட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வேறு ஒரு குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க உங்களுக்கு லிங்க் கொடுப்பாங்க. இது செகண்ட் கேட்டகரி. தேர்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா, நான் யாருக்கிலையும் ஜாயின் பண்ண விரும்பலை, நான் தனியாகவே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னை யாரும் கைட் பண்ண வேணாம், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுங்கள், நீங்கள் வீடியோவோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு பைமோட்டோட லிங்க்கை கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். அதில் எப்படி எடுக்கிறதுன்ட்டு வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போது உங்களோட அப்ளைன் உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்டாங்க, குரூப்பில் வந்துருச்சு. ஸோ அந்த லிங்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடில் தான் இருக்கும். இருக்கு இல்லையா, இது மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட அப்ளைன்ட்டேருந்து லிங்க் வாங்கி தான் நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த லிங்க்கை இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு பைமோட்டோட ஸ்மார்ட் ஆப்பு ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பைமோட்டோட பழைய ஆப்பு வச்சுருப்போம். அது மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம், அது இன்னும் யூஸ் ஆகாது. இது மாதிரி பைமோட்டோட ஸ்மார்ட் ஆப்பு தான் இன்னும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்தோன்னே உங்களுக்கு பைமோட்டோட ஆப் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகி ப்ராசஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே உங்களுக்கு பைமோட்டோட ஆப் ஓப்பன் ஆகிடும். இதில் ரைட் சைடில் கீழே ஹியூமன் ஃபோட்டோ போட்டு ஒரு அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும். இது SBOவில் கொடுத்த மொபைல் நம்பராக இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை என்கிட்ட அந்த நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ ஆக்டிவாக இருக்கிற நம்பரு, OTP வர மாதிரியான நம்பரை அதில் டைப் பண்ணிக்கோங்க. சரியா? டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இதில் ஃபுல் நேம், ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட் நேம்னு கேட்கும். ஃபஸ்ட்டு நேம்னா உங்கள் இனிஷியல், லாஸ்ட் நேம்னா உங்கள் நேமு. இல்லை நான் லாஸ்ட்டில் தான் இனிஷியல் போடுவேன்னா நேமும் இனிஷியலுமாக கொடுத்துக்கலாம். இல்லை 2 நேமாக இருக்குது அப்படின்னா மேலே பாதி நேம் கீழே பாதி நேம் கொடுத்துக்கலாம். மொபைல் நம்பர் ஆல்ரெடி போட்டது தான் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த நம்பரே அதில் இருக்கட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சைன் அப் அண்ட் கெட் OTP அப்படின்னு சொல்லி காட்டும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு OTP கேட்கும். இதில் 4 டிஜிட் OTP தான் கேட்கும். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் உங்களுக்கு OTP வரும். ஓகேவா? OTP எடுத்து நீங்கள் போட்டு சப்மிட் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ ரைட் சைடில் கீழே அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும். இதை மேலே நகர்த்திக்கிட்டே வந்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மேலே நகர்த்துங்க. மேலே நகர்த்துனீங்கன்னா ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் டெலிகிராமில் குரூப்பை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆல்ரெடி ஆக்டிவ் மெம்பர்ஸ்லாம் ஒரு டெலிகிராம் குரூப்பில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த குரூப்பில் இந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணணும். இப்போது டெலிகிராமை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் குரூப்பு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த குரூப்பை சர்ச் பண்ணுங்கள். இதுதான் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க குரூப்பு. இந்த குரூப்பில் தான் நான் இப்போ இந்த லிங்க்கை போட போகிறேன். இப்போது இந்த குரூப்பை ஓப்பன் பண்ணிக்க, இந்த டச் பண்ணிங்கனாவே இந்த இடத்துல ஆரோ மார்க் கேட்கும். இதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சு, இந்த லிங்க்கும் சென்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதில் இந்த லிங்க்கும் கீழே உள்ள இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த இமேஜ் மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் ஆகும். ஓகேவா? இது நான் டைப் பண்ணது. ஸோ இது ஷேர் ஆகலைன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இந்த மெத்தடில் தான் உங்கள் குரூப்புக்கு நீங்கள் உங்களோட பைமோட்டோட ரெஜிஸ்டர் லிங்க்கை ஷேர் பண்ணி கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுன்லைன் உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யாருக்கு கீழேயுமே ஜாயின் பண்ண விரும்பலை,
எனக்கு அப்ளைன் வேண்டாம், நான் மட்டுமே தனியாக ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உங்கள் ஐடியை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் வெல்கம் பேஜ்லேருந்து நகர்த்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவோட அஃபிஷியல் சேனல்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் வந்து எஸ்பிஓ அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் விசிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, விசிட் பேஜ்னு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஓ போர்ட்டலோட அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் நகர்த்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு போஸ்ட்டே பைமோட்டோட போஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த see more அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் இந்த see more அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். இதில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் எஸ்பிஓவோட லிங்க்கு. ஓகேவா? இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இந்த ஓப்பனை கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுக்கணும், ஓடிபி வரும். அதே ப்ரொசீஜர் தான், வீடியோட முன்னாடி அந்த ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? ஓகே, இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்ளைன் இல்லை, என்னோடய அப்ளைன் ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க, எனக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு வந்து தனியாக ஒர்க் பண்ண தெரியாது, சொல்லிக் கொடுத்தா ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்னோடய டீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரை யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்னா என்னென்னு எனக்கு தெரியாதுன்னீங்கன்னா அதுக்காகவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். அதை பார்த்துட்டு வந்தாது என்னோடய நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.